இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். 2 நாட்களா நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு பேர் தான் ஜோதி மல்ஹோத்ரா. யார் இந்த ஜோதி மல்ஹோத்ரா? வெறும் ஒரு டிராவல் விளாகர் மட்டும் தானா? இல்ல இந்தியா உள்ளேயே இருந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தவங்களா? இவங்க ஒரு தேச துரோகியா? அப்படின்ற பல கேள்விகள் இங்க இன்னைக்கு உலா வந்துட்டு இருக்குது. ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டுட்டாங்க. ஸோ ஜோதி மல்ஹோத்ரா ஒரு இன்னசென்ட் தான், தவறான விதத்தில் அவங்களை கைது செய்தாங்க, இது வெறும் ஒரு அலிகேஷன் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இவங்க மட்டும் கைது செய்யப்படாமல் இவங்க கூட இன்னும் 5-6 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாமே வெளிவந்திருக்கு. ஸோ இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷனும் நடந்திருக்கு. ஸோ யார் இந்த ஜோதி மல்ஹோத்ரா, என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க, இதில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு பதிவில் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். ஜோதி மல்ஹோத்ரா என்கின்ற ஜோதி ராணி, இவங்களுக்கு 33 வயசாகுது. இவங்க யூடியூப்பில் ட்ராவல் வித் ஜோ அப்படின்ற யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இதில் 3.77 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 1.32 lakhs ஃபாலோவர்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வேறு நாட்டுக்கெலாம் போகிறதா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், இங்கே இருக்க பிளேஸ் எல்லாமே வந்து வ்ளாக் பண்ணி போடுறதான் இவங்களுடைய ஜாபாக இருக்குது. ஸோ இவங்க பாகிஸ்தானுக்கு போய் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. சைனா, இந்தோனேஷியா, இந்தியாவிலையும் பல வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான் இஸ் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானில் எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஸோ பாகிஸ்தானில் மக்கள் இப்படி தான் இருக்காங்க, அவங்க கல்ச்சர் இப்படி இந்தியாவோட கம்பேர் பண்ணி இது பண்ணுறது. ஆனால் அங்கே இருக்க கோவில்களுக்கெல்லாம் போய் அந்த கொடியை பிடிச்சி, ஸோ பாகிஸ்தானில் ஹிந்துசம் அவங்க அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாமே நிறைய பாகிஸ்தானை வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேமில் வந்து இவங்க காட்டியிருப்பாங்க அப்படின்றது தான். அண்ட் இந்தியாவில் இவங்க பண்ணியிருக்க விளாக் எப்படி இருக்கும்னா, ஆர்மி இன்ஸ்டலேஷன் பிளேசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான பிளேசஸ்க்கு வந்து போயிடுக்கிறது. அண்ட் பப்ளிக் டூரிஸ்ட் கேதரிங்ஸ்லேயே இருக்கட்டும், பொலிட்டிக்கல் கேதரிங்ஸாக இருக்கட்டும். அண்ட் முக்கியமாக தெலுங்கானாவில் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை மோடி அவர்கள் வந்து இனாகிரேட் பண்ணி வைக்கும்போது அப்போ தமிழிசை அவர்கள் தான் அங்கே கவர்னராக இருந்தாங்க. ஸோ அப்போது அந்த ஃபங்க்ஷன்லேயும் போய் இவங்க வ்ளாக் பண்ணி வந்தே பாரத்தில் போய் அவங்களோட ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே இவங்க போட்டிருப்பாங்க. ஸோ தற்போது இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஹரியானா மாநிலத்தில் இருக்க ஹிசார் அப்படின்ற இடம். அது வந்து நியூ அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட இன்னும் ஒரு 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திர சிங் திலான் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட், தென் பாலக் ஷீர் மாசி, சுராஜ் மாசி, ஜாஃபர் ஹுசைன் அண்ட் ஹரியானாலேருந்து இன்னும் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் விளாக் தானே பண்ணாங்க, ஓகே, ஒரு சென்சிட்டிவ் ஏரியாவில் போய் மக்களுக்கு அது காமிச்சு கொடுக்கலாம் தானே விளாக் பண்ணாங்க, எதுக்கு இவங்க கைது செய்யப்படணும், எங்கள் கூட எதுக்கு இன்னும் ஒரு 5 பேர் கைது செய்யப்படணும் அப்படின்ற பல கேள்விகள் வந்து இங்கே எழுதிருக்கு. ஸோ எதனால் அவங்க கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 இவங்க பாகிஸ்தானுக்கு போகிறதுக்காக விசா ஒன்று அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க டெல்லியில் இருக்க பாகிஸ்தான் ஹை கமிஷனில் இருக்கும் டேனிஷ் அப்படின்றவரை இது சம்மந்தமாக வந்து அவங்க வந்து சந்திச்சு பேசுகிறாங்க. ஸோ இந்த டேனிஷுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷான் உர் ரஹீம் அப்படின்றது தான் அவருடைய பேர். ஸோ இவங்க வந்து அவர் வந்து ஒரு இஃப்தார் ஃபங்க்ஷனில் சந்திக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க பாகிஸ்தானி அஃபிஷியல்ஸ் கூட எல்லாம் அவங்க கனெக்ட் ஆகி பேசுகிறாங்க. அண்ட் இவங்க வந்து என்கிரிப்டட் பிளாட்ஃபார்ம்ஸான வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், டெலகிராம் இது மூலமாக வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கம்யூனிகேஷனில் அவங்க நிறைய இந்தியா பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அண்ட் இவங்க வந்து எந்த ஒரு தவறுமே பண்ணல. ஜஸ்ட் நான் பாகிஸ்தான் போனேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாகிஸ்தானில் என்ன ஹை கமிஷன்ஸுடைய நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்றதுனாலே தானே இவங்களுடைய பேர் எல்லாமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட ஃபோனில் அவங்களோட உண்மையான பேரை வந்து சேவ் பண்ணாமல் ஹிந்து நேம்ஸில் வந்து இந்த பேர் எல்லாமே அவங்க ஃபோனில் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே தான் இன்னும் ஒரு சஸ்பிஷியஸான விஷயம் வந்து எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ அங்கே போய் அல் அவாம் அப்படின்னு சொல்கிற இன்னும் ஒரு பாகிஸ்தான் அஃபிஷியலை வந்து சந்திக்கிறாங்க. அண்ட் அங்கே இன்னும் வந்து அங்கே இருக்க வேறு பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ் கூட இவங்க ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஆகி அவங்க இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் ஆகி அங்கே போய் இவங்க என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது அப்படின்னா, இங்கே இருந்து எதுவுமே வந்து ஷேர் பண்ண முடியாது, பேச முடியாது அப்படின்றதுனால அவங்க இங்கேருந்து அங்கே போய் பல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கலாமோ, ஏதாவது விஷயத்தை கைமாறி இருக்கலாமோ இந்தியாவிலேருந்து அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சஸ்பெக்ட் பண்ணப்படுது. மேபி இட் வுட் ஹேவ் ஹேப்பன், அதுக்காக தான் போயிருப்பாங்க அப்படின்றத சஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இன்ட்ரோகேஷன் வந்து இப்போ நடந்து தான் இருக்குது அப்படின்றது. ஸோ இவங்க இந்தியா பற்றின பல விஷயத்தை லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுடைய அடிப்படையில் தான் அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இஷார் உர் ரஹீம் அப்படின்ற டேனிஷ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவர் வந்து பாகிஸ்தானுடைய ஹை கமிஷன். இவர் வந்து இந்தியா பற்றின பல விஷயங்களை இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுக்கு லீக் பண்ணுறாரு அப்படின்ட்டு இவர் ஸ்பைரிங் கூட லிங்க்டு வித் ஸ்பைரிங் அப்படின்ற விஷயத்தின் அடிப்படையில் பெர்சோனா நான் கிரேட்டா அதன் அடிப்படையில் இந்தியா இவரை வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே இவர் இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து இந்த இஷான் உர் ரஹீம் அப்படின்றவர். ஸோ அதுக்கப்புறமா ஜோதி மல்ஹோத்ரா வந்து இப்போ கஸ்டடியில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பல விஷயங்கள் வந்து இன்ட்ராகேட் பண்ணப்படுது. ஸோ அந்த இன்ட்ராகேஷனில் இவங்க வந்து இந்த விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன், நான் வந்து
மிலிட்ரி தொடர்பான சென்சிட்டிவான விஷயங்களை இந்தியா பற்றினதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது இன்டர்கேஷன் வலயத்தில் இவங்க இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டாங்களே, ஸோ அவங்களையும் வந்து இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ். இதை பற்றி ஹரியானுடைய போலீஸ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலனாய்வுத்துறை இந்தியாவுடைய புலனாய்வு வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி லீவ் கொடுத்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் நாங்கள் இவங்களை போய் ஹரியானாவில் போய் நாங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணோம். ஸோ இன்ட்ராகேஷன் நடந்துட்டு இருக்குது. இவங்களுடைய டிஜிட்டல் ரீதியான லைக் ஃபோன் மூலமாக என்ன இது பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபோனில் வந்து மாதிரியான மெசேஜஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். ஹிந்துஸ் நேம் வந்து இது பண்ணியிருக்காங்க, சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசியிருக்காரு. முக்கியமாக இவங்க 2003லேருந்து 2025க்குள்ளே பாகிஸ்தானுக்கு 2 முறை இவங்க விசிட் பண்ணியிருக்காங்க இந்த ஜோதி மல்ஹோத்ரா. அண்ட் இந்த வருஷம் ஜான்வரி இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் விசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்னேன் இவங்களுடைய வாக்ஸில் பஹல்கம் பற்றியும் இவங்க நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ இவங்களுக்கும் பஹல்கம் அட்டாக்குக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்ற கோணத்துலேயும் வந்து இந்த விசாரணை போயிட்டுருக்கு. அண்ட் இவங்க மேலே என்னென்ன சார்ஜஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் அதன் அடிப்படையில் 1923 அதன் அடிப்படையில் செக்ஷன் 3 and 5 வந்து இவங்க மேலே சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் பிஎன்எஸ் பாரதிய நியாய சந்நிதியா அதோட அடிப்படையில் செக்ஷன் 152வும் இவங்க மேலே வந்து பாஞ்சிருக்கு. அண்ட் இவங்க அப்பா ஹரீஷ் மல்ஹோத்ரா வந்து ஒரு சேனலுக்கு பேசும்போது சொல்கிறாரு, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை, தவறான விதத்தில் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சட்டவிரோதமாகலாம் என் பொண்ணு பாகிஸ்தானுக்கு போகலாம், ஒரு ட்ராவல் விளாகர் நிறைய இடத்துக்கு போய் விளாக் எடுப்பாள். ஸோ அதன் அடிப்படையில் தான் என் பொண்ணு வந்து பாகிஸ்தானுக்கு சட்டவிரோதமாக இல்லை, லீகலி என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணி தான் அவள் பாகிஸ்தானுக்கு போனான், சட்டவிரோதமெல்லாம் யாரும் போக முடியாது அப்படின்ட்டு பேசியிருக்கார். அண்ட் இவங்க வந்து அங்கே போகும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு பாகிஸ்தானில் கிடச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவருடைய அந்த பார்வையில் பார்க்கும்போது சரிதான். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் சட்டவிரோதமாக நீங்கள் போகலை, நீங்கள் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டீங்க, அவங்க கூட மெசேஜ் பண்ணிட்டீங்க, ஆல் ஃபைன். பண்ணும்போது என் ஃப்ரெண்டுடைய பேர் வந்து டேனிஷ் தான், இல்லை இஷான் ஒரு ரஹிமா அந்த பேர் தான், இல்லை அல் ஆவாம் அந்த பேர் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேர் அப்படின்னு சேவ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், எந்த தவறும் பண்ணல. அப்படின்னா ஏதோ ஒரு தவறான நோக்கம் இருக்குது, தவறான விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க இந்த நாட்டுக்குள்ளேருந்து நாட்டுக்கு எதிராக அப்படின்றதுனால தானே அந்த பேர் எல்லாமே ஹிந்து நேம்ஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு தவறும் தெரியலையா அப்படின்னு இருக்குது. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பலருக்கும் ஒரு கேள்வியிலும் பாகிஸ்தானுக்கு போய் வந்து விளாக் எடுக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். பாகிஸ்தான் கல்ச்சர் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, ஃபுட் எப்படி இருக்காங்க, எல்லா நாடை பற்றி எல்லாருக்கும் தெரியணும். எல்லாரையும் ட்ராவல் பண்ணுற அளவு ஃபினான்ஷியல் இருக்காது. ஸோ நாடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தெரியலாம். பட் எதன் அடிப்படையில் ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானை பற்றி இவ்வளோ பாசிட்டிவ் ஃப்ரேமிங் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு ஒன்று. ஏன் போகிறவங்க எல்லாமே வந்து பாகிஸ்தானில் இவ்வளோ டெரரிஸ்ட் ஹப்பை வந்து இன்றைக்கி இந்தியா அழிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு டெரரிசம் ஊடுருவி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். டெரரிசத்தில் செத்து போனவருடைய குடும்பத்துக்கு தீவிரவாதிக்கு வந்து 14 கோடி வந்து கொடுக்குறாங்க அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட். செத்து போன அந்த தீவிரவாதிகளுடைய உடல் அந்த நல்லடக்கம் பண்ணும்போது பாகிஸ்தான் ஃப்ளாகை போடுறீங்க, ஆர்மி அஃபிஷியல்ஸ் நிற்கிறாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நிற்கிறாங்க, மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் பேசலை? இதுக்கு முன்னாடி இது முதல் தடவைலாம் இல்லை, இதில் நம்ம பார்த்தோம் பல பேர் வந்து பீஸ் எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பல அட்டாக் வந்து பாகிஸ்தான் இந்தியா மேலே பண்ணியிருக்கு. அப்படின்றப்போ ஒரு விளாக் எடுக்க போகும்போது பாகிஸ்தான் வந்து இந்த இடத்துலாம் இது பண்ணியிருக்காங்க, இங்கே தான் அவங்க டெரரிஸ்ட் ஹப் இருக்குது அப்படின்னு அதை பற்றியெல்லாம் ஏன் இந்த உலகத்துக்கு வந்து எந்த ஒரு ட்ராவல் விளாகரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒரு விளாக் பண்ணுறவங்க ஏன் முன் வந்து சொல்லலை? அதெல்லாம் பாகிஸ்தானில் இல்லாத மாதிரியே ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேமிங்கை வந்து இங்கே காட்டுறாங்களே அப்படின்றப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதே போல் பஞ்சாபை சேர்ந்த ஹஜாலா அப்படின்ற ஒரு 32 வயது பெண். ஸோ இவங்க ஒரு விடோ, இவங்க இதே மாதிரி பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்ட்டு ஹை கமிஷனில் போய் இவங்களும் வந்து அவங்க விசாக்காக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் இவங்க கூட அந்த ஹை கமிஷனில் இருக்க ஒருத்தர் கூட தொடர்பாய் அவர் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்து இவங்களுக்கு நிறைய காசு வந்து சென்ட் பண்ணுறாங்க. இவங்களையும் வந்து இந்தியா பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு லவ் அப்படின்ற வேலை வந்து பேசி இது பண்ணி இந்தியா பற்றின பல விஷயங்கள் வந்து இவங்ககிட்டேருந்தும் சேகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும், இவங்க கூட இவங்களோட ஃப்ரெண்ட் நஸ்ரீன் அப்படின்றவங்க கிட்டேயும் அவங்களும் ஒரு விடோ, அவங்ககிட்டேருந்தும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாகிஸ்தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இவங்க 2 பேருமே இப்போ வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லஷ்கர்-இ-தொய்பா இருக்குது இல்லையா, ஸோ அந்த தீவிரவாத அமைப்பு மேல் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க இந்தியா. ஸோ அந்த அமைப்பை சேர்ந்த சபி உல்லா காலித் அப்படின்றவர் வந்து பாகிஸ்தானில் சிந்த் அப்படின்ற இடத்துல மர்ம நபர்களான 3 பேரால் வந்து இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம். அண்ட் இவர் இந்தியாவில் நடந்த முக்கியமான 3 அட்டாக்குக்கு பின்னாடி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 2001 ராம்பூரில் நடந்த ராம்பூர் சிஆர்பிஎஃப் முகாமில் நடந்த அந்த அட்டாக்கு இவர் தான் வந்து மூளை. அண்ட் 2005 இந்தியாவுடைய அறிவியல் கழகத்தில் நடந்த ஒரு அட்டாக். அண்ட் 2008 நாக்பூர் RSS தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த ஒரு அட்டாக். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இவர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கார், மூளையாக செயல்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் இந்த காலித் வந்து
கொஞ்ச நாள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்தியாவிலேருந்து தான் பண்ணியிருக்காரு. இந்த 2001லேருந்து 2006 வரைக்கும் நடந்த இந்த ஒரு டெரர் அட்டாக்ல. ஸோ அதுக்கப்புறமா இவர் நேபாளில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. நேபாளில் ஸ்டே பண்ணி அங்கே இருந்த ஒரு பெண்ணை மணந்து திருமணமும் செஞ்சுருக்காரு இவர். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதன் பிறகு ஃபுல்லாகவே பாகிஸ்தானுக்கு போய் அங்கே போய் லஷ்கர் இ தொய்பாவோட அமைப்பில் வந்து இருந்து அவர் வந்து தீவிரவாத விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ இன்னைக்கு அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. ஸோ அவருடைய இதை வச்சு பாகிஸ்தான் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கு. யார் அந்த 3 மர்ம நபர்கள் இந்த தீவிரவாதியை வந்து கொண்டுட்டாங்க, இங்கே அதாவது பாகிஸ்தானோட உயிர் நாடி மேலே கை வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தொடர்ந்து பார்ப்போம் ஜோதி மல்ஹோத்ரா அவங்களுடைய அந்த கேஸில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது, இந்த பொண்ணு மட்டும் தானே, இன்னும் எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாமே பார்ப்போம். ஸோ பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறது எந்த ஒரு நாடுமே சப்போர்ட் பண்ணி பாசிட்டிவ் விஷயத்தை சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஏதோ அந்த நாட்டில் மட்டும்தான் நல்லா இருக்குது, இந்தியா நல்லாவே இல்லை, அந்த நாடு தான் நல்லா இருக்குன்ற மாதிரி அங்கே எல்லாமே சரியாக நடக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆன்டி இந்தியன் ப்ரொபகண்டாவை செட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்றதையும், அண்ட் இங்கே இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு ட்ரையேட்டராக இந்தியாவுக்கு ஒரு தேச துரோகத்தை இழைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டோட சாப்பாடை சாப்பிட்டு இந்த நாட்டிலேயே இருக்க எல்லா வளங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக வந்து நீங்கள் செயல்பட்டிருக்கீங்க அப்படின்றப்போ ரொம்ப அசிங்கமாக உங்களெல்லாம் சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இந்த விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். நன்றி.